போஸ்ட் எக்ஸ்போஷர் ப்ரொஃபைலாக்சிஸ் வெளியே தாம்பத்திய உறவு வச்சுருக்காங்க யாரோடைய தெரியாத நபரோட. அதுக்கப்புறம் ஹெச்ஐவியை தவிர்ப்பதற்கான மாத்திரைகளை சாப்பிட்ருக்கதாக அவர் சொல்லியிருக்காரு. பிஇபி பெப் மாத்திரைகளை சாப்பிட்ருக்காரு. பால்வினை நோய்களில் ஒரு நோய், முக்கியமான நோய் ஹெச்ஐவி. அதை தடுக்கிறதுக்கு மாத்திரை சாப்பிட்டீங்க. இன்னும் ஒரு 20 நோய்களை தடுக்கக்கூடிய சில மருந்துகள் இருக்குது. பிற டெஸ்ட்டுகளும் இருக்குது. நீங்கள் ஒரு பாலியல் நிபுணரை அணுகுங்க, இதற்கான டெஸ்ட்டுகள் கொடுப்பாங்க, மாத்திரைகளும் கொடுப்பாங்க. இந்த மாத்திரைகளை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பாக்டீரியல் நோய்கள் ஒரு 15-20 நோய்களை தடுக்க முடியும். அதனால் கண்டிப்பாக பாலியல் நிபுணரை பாருங்கள். சில நோய்கள் உடனடியாக தெரியும், சில நோய்கள் ரொம்ப லேட்டாக தெரியும், சிலதெல்லாம் சைலண்ட், தெரியவே தெரியாது, ரத்தம் டெஸ்ட் பண்ணால் தான் தெரியும். அப்போது நீங்கள் ரத்த டெஸ்ட் எடுக்க வேண்டியது அவசியமானது. ஏன்னா இன்னைக்கு காலையில் கூட நான் ஒருத்தரை பார்த்தா, அவர் ரத்தம் டொனேட் பண்ணும்போது தான் அவருக்கு ஒரு பாலியல் நோய் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ அப்படி தான் வரும். சைலண்ட்டாக இருக்கும். அவர் நம்ம இயல்பாக இருக்கும், நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு இருப்பார். எந்த அறிகுறியும் இருக்காது. சைலண்ட்டாக பாலியல் நோய்கள் இருக்கும். நீங்கள் ரத்தம் டொனேட் பண்ணும்போதோ இல்லை வேறு செக் பண்ணும்போதோ தான் அது தெரியும். அதனால் பாலியல் நோய்கள், பால்வினை நோய்களுக்கு டெஸ்ட்டுகள் எடுக்க வேண்டியது அவசியம். அதோட ஒரு 20 நோய்களை தடுக்கக்கூடிய மருந்துகள் நீங்கள் சாப்பிட வேண்டியது அவசியம்.